எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே பாருங்கள், அன்னைக்கு சிறு கிழங்கு வெட்டி விட்டேன் இல்லையா, அது பாருங்கள் எப்படி கீரை மாதிரி தழுத்து இருக்குன்னு பாருங்கள். இன்னும் மற்ற தொட்டியில் ஒரு 5-6 தொட்டியில் இருக்குங்க. சரி, இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்படி வெட்டி விடுறதுக்கு மஞ்சள் பாருங்கள், அது எடுத்துட்ட பிறகு எவ்வளோ செழிம்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து 3 தார் வச்சுங்க, 3மே நல்லா வருது பாருங்கள். இது எப்படி வருது பாருங்கள். சொன்ன பார்த்தீங்களா, முட்டு நிறைய இருந்துன்னு இப்போ பழையபடியே ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த மழை தூத்தல் விடவும் இந்த வேர்லேருந்து இந்த தளிர் வருது, வந்து எவ்வளோ பூ பிடிச்சிருக்கு பாருங்க பாருங்க. பன்னீர் ரோஸு இன்னும் 2 தொட்டி அந்த சைடில் இருக்குது, அது உள்ளே போய் எடுக்க முடியாது, காமிக்க முடியாது. காய்ச்சக்கொடி எப்படி இருக்குன்னு ரோஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ இதுவாக வருது பாருங்கள். அதில் டார்க் பிங்க் கலர் மாதிரி பூக்கும்ல, அது எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதில் 2 தான் வச்சேன், கப்படிச்சு இப்போ நிறையா வந்திருக்கு. இதெல்லாம் குண்டு மல்லி பூத்துருக்கு பாருங்க. குண்டு மல்லி இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா. இடையில கொஞ்சம் வெயில் அடிச்ச நிலவுல பூ வச்சிருக்கு பாருங்க. நானும் தினமும் இல்லை ஒரு 10 பூ எடுக்கிறேன். நேற்று எடுத்தேன், இந்த 2 பூ பார்க்கல. அவரை இப்போ புதுசாக போட்ட அவரைங்க, வீட்டில் விதை எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த விதை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டேங்க. இங்கே பாருங்க, இதில் 2 பீர்க்கங்காய் வந்திருக்கு. இந்த அங்கே 2 போகுது பாருங்க. 5 விதை போட்டேங்க, 5 முளைச்சிட்டு இந்த அதில் 1 போட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்க வாடாமல்லிப்பூ, இது வந்து விதை விழுந்து அதுவே முளைச்சதுங்க. இந்த பீர்க்கங்காய் விதை எப்படி விழுந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. இதில் பழைய பீர்க்கங்காய் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ தானாக வந்து காய் கூட வந்திருக்கு பாருங்க. பாருங்க, ஒரு பிஞ்சு போட்டிருக்கு. இங்கே ஒரு பிஞ்சு வதாதுன்னு நினைக்கிறேன், பழுத்து போயிருக்கு. இது மட்டும் வந்திருக்கு பாருங்க. இந்த வாடாமல்லி பூவோட சேர்த்து வருது. இங்கேயும் 2 தொட்டில் 2 கிழங்கு வச்சுருக்கேங்க. எப்படி வந்திருக்கு பாருங்க. இது பாருங்க, பெரிய மல்லி. இது ரோஸ் மல்லி இன்னைக்கு பூக்களை அரும்பாக தான் இருக்குது. ஒன்று உளுந்து கிடக்கு பூத்து. இந்த வெயிலு கூட அது பூங்கண்ணி அதிகமாக கெட்டலை, இப்போ நிறையா கெட்டுது வரிசையாக. நேற்று ஒரு 4 பூ எடுத்தேன், இது எப்படியும் நான் பார்க்காம விட்டுட்ருக்கேன். அதில் வந்தது தான் பாருங்கள். எத்தனை வந்திருக்கு பாருங்கள். மஞ்சள் கிழங்கு கப்படிச்சு அதில் ஒரு 2 வச்சேன், அதுலேயும் அது மாதிரி வந்துச்சு. இது பர்பிள் கலர் ரோஸ் பாருங்கள். பாருங்க எவ்வளோ அழகா இல்லை, செமையாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, சீனி கிழங்கு. இதை தான் எடுத்துடணுன்ட்டு இருக்கேன். இது இந்த லெமன் வந்து சரியாக காய்க்க மாட்டேங்குது. அப்படியே காய்ச்சாலும் குட்டி குட்டியாக ஒரு கோழி சைஸில் தான் காய்க்குது. பூ எடுத்துருக்கு பாருங்க. இப்படி தான் பூவெல்லாம் நிறைய எடுக்கும் பாருங்க. இங்கே பாருங்க, நிறைய பூ எடுக்காங்க, ஆனால் காய் அவ்வளோ பெருசாக இல்லை. இது எடுத்துட்டு நம்ம வேற வாங்கி வைக்கணும். விதை போட்டு வச்சிருந்து வர மாட்டேங்குது காய் இல்லையா. காய்கறி கழிவுல போட்டேன்னு சொன்ன பாருங்க, அதுலங்க இன்னும் காய் பிடிக்கல, ஆனா பூ நிறைய பூத்து இருக்குங்க. பாருங்க, நிறைய பூ இருக்கு பாருங்க. இந்த பப்பாளியும் தானா வந்ததுதான். ஒரு 5-6 கண்ணும் ஒன்னா இருந்தது, அப்படியே நிறைய இருக்கு. இந்த மஞ்சளும் அது கூட வச்சதுதாங்க. இந்த மஞ்சள்லாம் இவங்களாம் எப்படி நல்லா வந்திருக்காங்க பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.